தேமுதிக வந்திருக்கு, மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, கருணாஸ் வந்திருக்கார், தனியரசு வந்திருக்கார், தமிமுன் அன்சாரி வந்திருக்கார், முபாரக் SDPI கட்சியில இருந்து வந்திருக்கார். இன்றைக்கு CPI 5 தொகுதிகள் ஒத்துட்டாங்க. நேற்று CPM மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் 5 தொகுதிகள் ஒத்துட்டாங்க. கொள்கை வீரர்கள், கொள்கை மறவர்கள், கம்யூனிஸ்டவாதிகள், பொதுவுடைமைவாதிகள் யாராவது மிரட்ட முடியுமா? இந்த இனத்தை மீட்டெடுப்பதற்காக அண்ணல் அம்பேத்கரின் வழித்தோன்றலாக, பெரியாரின் வாரிசாக அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை யாராவது அடிப்பணிய வைக்க முடியுமா? இன்றைக்கு பாஜகவை எதிர்ப்பதற்கு இந்தியாவிலே துணிவுள்ள ஒரே ஒரு தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். என் அண்ணன் MK ஸ்டாலின் என்று யார் சொல்றா? திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரா மிரட்ட முடியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யாருக்காச்சும் அடிப்பணிவாரா? டெல்லியில் அடகு வைத்த எடப்பாடியார் அவர்களுக்கு முடிவுரை எழுதக்கூடிய வகையில் வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு முக்கியமான தலைப்பு எடுத்துதான் இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன். என்னோடு இணைந்து பேசுவதற்காக என்னுடன் இணைந்துள்ளார் மூத்த பத்திரிகையாளர் திரு வல்லரசு அவர்கள். வாங்க வல்லரசு சார் சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நான் உங்ககிட்ட முக்கியமா பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு பாருங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா திமுக கூட்டணியில நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இழுபறிகள், அதாவது திமுக தோழமை கட்சிகளை வஞ்சிக்குது அப்படின்ற ஒரு தகவல் பதிவாயிருக்கு பாருங்க. விசிகாவுக்கு அவங்க இடம் ஒதுக்குனதாக இருக்கட்டும், குறிப்பா தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு அவங்க பண்ணிருக்கக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வஞ்சனை தான் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ட்டு தான் எனக்கு கேள்வி கேட்க தோணுது. வேல்முருகன் வெளியே இந்த ஒரு விஷயத்த சொன்னார். முதலமைச்சர் திமுகவில் இருக்கக்கூடிய RSS அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவர்களுக்கு வாழ்த்துக்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை பேரறிஞர் அண்ணாவின் வழிவந்த இயக்கம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடும் சொல்லியிருக்காங்க. இந்த இவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரியாரை போல், அண்ணாவை போல், முத்தமிழறிஞர் கலைஞரை போலத்தான் தோழமை கட்சிகளை சிறப்பாக, அன்பாக, ஜனநாயகத்தோடு நடத்துவார். 2016ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் தலைமையிலே வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் என்று எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்றை உருவாக்கி 5.5% வாக்குகளை அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வாக்கு வித்தியாசம் 1.1% தான். கிட்டத்தட்ட 38-39 லட்சம் வாக்குகளை கலைஞர் அவர்கள் அன்றைக்கு முதல்வராக ஆகக்கூடிய வாய்ப்பை எடுக்கிறார். அன்றைக்கு அந்த நாள் பத்திரிகையாளர்கள் தலைவர் கலைஞரை பேட்டி எடுக்கிறாங்க. ஐயா, இது மாதிரி நீங்க தான் அரியணை ஏறுவீங்க முதல்வரா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்க, இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது தலைவர் கலைஞர் எப்பவுமே அதை அவரோட பாணியில தான் கையாளுவார். வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து செல்வன் எவர் வரையும் இல்லேன் அப்படின்னு அவர் அப்படியே பேசியே வரும்போது ஒரு வருத்தத்தை சொல்றார். அவர் திமுக வருத்தத்தை விட்டார், அவரோட வருத்தத்தை விட்டார். அந்த இடத்துல அவருக்கு எதிர் அணியில் இருந்து செயல்பட்டு அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தோற்பதற்கு கூட காரணமாக இருந்த கம்யூனிஸ்டுகளை பற்றி சொல்றார் ஒரு வார்த்தை. சுதந்திர இந்தியாவில் தமிழக சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரு சட்டமன்றம் அமைய போகிறதே என்கிற வழிதான் எனக்கு இப்போ இருக்குது அப்படின்னு சொன்ன மாபெரும் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிள்ளையாக, அரசியல் வாரிசாக, திராவிட மாடல் ஆட்சியின் தலைவராக விளங்கி வருகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி தோழமை கட்சிகளை வஞ்சிப்பார், எப்படி கம்யூனிஸ்ட கட்சிகளை அவர் வஞ்சிப்பார் என்பது இது எதிர்கட்சிகள் இல்ல பிஜேபியினர் பரப்பி விடுகிற ஒரு பொய் குற்றச்சாட்டு. இப்ப வேல்முருகனுக்கு இதுல எந்த மனஸ்தாபமும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? வேல்முருகன் விஷயத்தை நான் சொல்ல வரேன். இந்த கம்யூனிஸ்ட் விஷயத்தை சொல்லிடுறேன் பாருங்க. சரி, கம்யூனிஸ்டுகளோட நீங்க எமோஷனலா பேசலாம், இல்ல நட்பு ரீதியா பேசலாம். ஆனா அரசியல்ல வாக்கு சதவீதம், வெற்றி தோல்விதான் அங்க முக்கியமாவே இருக்கும். டேட்டா பேஸ் அடிப்படையில தான் பேச முடியும். அரசியல் அவங்களுக்கு ஏற்கனவே எத்தனை சதவீத வாக்குகள் இருக்கு, BLA என்று சொல்லக்கூடிய பூத் ஏஜென்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க கடந்த முறை பெற்ற வாக்குகள் பர்சன்டேஜ், இதன் அடிப்படையில தான் ஒரு தொகுதி பங்கீடு, அது குறித்து பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கும். அதுதான் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. கம்யூனிஸ்டுகள் முன்பு மக்கள் நல கூட்டணியில இருந்தாங்க, எத்தனை சீட் ஜெயிச்சாங்க, எத்தனை சீட் நின்னாங்க, எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு முன்னாடி 2011 என்னவா இருந்தாங்க, எத்தனை கம்யூனிஸ்ட் தோழர்கள் சட்டமன்றத்தில் இருந்தாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா 2019 அவங்கள கூட்டு
கூட்டணி வச்சு பாராளுமன்ற தேர்தலில் இந்திய அளவுல கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக அங்கீகாரத்தை அளித்தவர் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 2021 சட்டமன்றத்துல 6 சட்டமன்ற தொகுதிகள் கொடுத்தாரு. அது 2 பேர் ஜெயிச்சாங்க. அப்போ வாக்கு சதவீதம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா தோழர்கள் போட்டியிட்ட தொகுதிகள் கம்மி, ஜெயிச்ச தொகுதிகள் கம்மி. ஆனா அவரோட வாக்கு சதவீதம் கம்மியா தான் இருக்கு. இன்றைக்கு அவர்களை பிஜேபியினரும் அதிமுகவினரும் எள்ளி நகையாடுகிறாங்க தெரியுமா? தேமுதிக 0.05% என்றாங்க, கம்யூனிஸ்ட்ல 0.04% என்கிறார்கள். சுதந்திர இந்தியாவுக்கு இல்ல, இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே இங்கு பொது உடைமைவாதிகளாக, சித்தாந்தவாதிகளாக, கூலி தொழிலாளர்களுக்காக, ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடியவர்கள் நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள். அவர்கள் எள்ளி நகையாடுகிறது பிஜேபியும் அதிமுக என்டிஏ கூட்டணி. ஆனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன பண்றார்? ஐயா வாங்க, நம்ம ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்ம கூட்டணி அமைச்சு ஜெயிச்சோம். அன்றைக்கு இருந்த கட்சிகளை விட இன்றைக்கு நிறைய புது கட்சிகள் வந்திருக்கு. தேமுதிக வந்திருக்கு, மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, கருணாஸ் வந்திருக்கார், தனியரசு வந்திருக்கார், தமிமுன் அன்சாரி வந்திருக்கார், முபாரக் எஸ்டிபிஐ கட்சியில இருந்து வந்திருக்கார். இது இல்லாம பல்வேறு அமைப்புகள் வந்திருக்கு. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே உதயசூரியன் சின்னத்தில் தனித்து போட்டியிட்ட தொகுதிகளில் இருந்து கூட குறைந்தபட்சம் 10-15 தொகுதிகளை நாங்களே குறைத்துக் கொள்கிறோம். திமுகவே குறைத்துக் கொள்கிறது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தொகுதியாச்சும் குறைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம சீட்டுக்காக, வாக்குகளுக்காக நம்ம அரசியல் பண்ணல. பாசிசத்துக்கு எதிராக அரசியல் பண்றோம், மதவாதத்துக்கு எதிராக அரசியல் பண்றோம், மொழியை காப்பதற்காக அரசியல் பண்றோம், மக்களோட நலன்களை மீட்டெடுப்பதற்காக அரசியல் பண்றோம், ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நமக்குள்ள வாக்குகளோ சீட்டோ எப்பவுமே பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு ஜனநாயக ரீதியாக ரெக்வஸ்ட் பண்றாங்க, வேண்டுகோள் வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் இன்றைக்கு சிபிஐ 5 தொகுதிகள் ஒத்துட்டாங்க. நேற்று சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் 5 தொகுதிகள் ஒத்துட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் மேம், திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராவது மிரட்ட முடியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யாருக்காச்சும் அடி பண்ணிடுவாரா? அது போல கொள்கையில் சமரசம் செய்ய முடியாத கொள்கை வீரர்கள், கொள்கை மறவர்கள், கம்யூனிஸ்டவாதிகள், பொது உடைமைவாதிகள் யாரா மிரட்ட முடியுமா? சாதிய கட்டமைப்புக்குள்ள ஒரு இனமே அழிந்து விழுந்து சீரழிந்து கிடந்த நிலையில இந்த இனத்தை மீட்டெடுப்பதற்காக அண்ணல் அம்பேத்கரின் வழித்தோன்றலாக, பெரியாரின் வாரிசாக இருக்கிற அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் யாராவது அடிப்பணிய வைக்க முடியுமா? மிரட்ட முடியுமா? மிரட்டி இத்தனை தொகுதிகள் கையெழுத்து போட சொல்ல முடியுமா? திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இயங்கி வருகிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் ஜனநாயக ரீதியாக இருக்கு மேம். அந்த கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் மிரட்டவே முடியாது. திமுகவும் யாரையும் மிரட்ட முடியாது, யாரையும் திமுகவும் மிரட்ட முடியாது. விசிகாலாம் உள்ள இருக்க போய் தான் ஒரு மதசார்பற்ற கூட்டணி அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒரு காரியம் பண்ணாலும் கண்டிப்பா வந்து காங்கிரஸ் விசிகால உள்ள இருந்து வெளியே போகாது. ஆனா புதுசா வந்த கூட்டணிகள் எப்ப வேணாலும் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க புதுசா வந்தவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துட்டு நம்மளோட தோழமையா இருக்கிறவங்களை குறைச்சு பாக்குறதுன்றது மாற்றாம் தாய் மனப்பான்மையோடு செயல்படுற மாதிரி தான் இந்த இடத்துல பார்க்க தோணுது. எதிர்கட்சியினர் பரப்பி வருகிற ஒரு கேள்வியில இது ஒரு முக்கியமான கேள்வி. மேடம் சரியான இந்த கேள்வி கேட்டீங்க. ஏன் முன்னாடி அந்த கேள்விக்கு இவ்வளவு பெரிய பதில் சொன்னா, திமுகவில் இருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் கொள்கை மறவர்கள். அவங்க காசுக்காக, பணத்துக்காக, எம்எல்ஏ சீட்டுக்காக, எம்பி சீட்டுக்காக வெளியே போகவே முடியாது. ஆனா திருமாவளவன் அவர் ஆசைப்பட்டு இருந்தா எந்த கூட்டணிக்கு எல்லாம் போயிருக்கலாம், எத்தனை கோடி பணம் பேரம் பேசிருக்கலாம், எத்தனை தொகுதிக்கு எம்எல்ஏ கூட போயிருக்கலாம். போனாரா? ஏன் போல? அவருக்கு தெரியும் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி தான் இந்த மண்ணுக்கான கூட்டணி, இந்த மக்களுக்கான கூட்டணி, மொழிக்கான கூட்டணி, தமிழ்நாட்டை செதுக்கக்கூடிய கூட்டணி, மும்மொழி கொள்கையை எதிர்க்கக்கூடிய கூட்டணி. சாதிய வேறுபாடுகளை வேறு இருக்கணும்னா திமுக தான் பெஸ்ட், திமுக கூட்டணியில தான் நம்ம நிலைக்கிறோம் அண்ணனுக்கு தெரியும். இதே போல கம்யூனிஸ்டுக்கு தெரியும். ஒருத்தர் இன்னொருத்தரை புரிந்து கொண்டதால், கொள்கைகளை உணர்ந்ததால் உருவான கூட்டணி இது. உருவானவர்கள் இவர்கள். இந்த தலைவர்கள் என்றென்றைக்கும் அடிபணியவும் மாட்டார்கள், விலை போகவும் மாட்டார்கள், விட்டுக் கொடுக்கவும் மாட்டார்கள். சண்டையிட்டுக் கொண்டு அது பாஜகவுக்கு இல்ல சங்கிகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் வழியை இவங்க விட மாட்டாங்க. அப்பேற்பட்டவங்களை ஏன் திமுக இப்படி இழிவுபடுத்த காரணம் என்ன? திமுக இழிவுபடுத்துச்சுன்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. அதை கம்யூனிஸ்ட் தலைவர்களும் தொல் திருமாவளவன் போன்றவர்களும் ரொம்ப கிளீனா விலக்கி இருக்காங்க. நாங்க ஜனநாயக ரீதியா எங்களை திமுக பேச அனுமதிக்கிறது, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்க, ஏற்கனவே இருந்த கட்சிகளை விட திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு இங்கதான் அதிகம், இந்த கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. இவங்க கிட்ட திமுக கிட்ட நம்ம கேட்டு வாங்குறது ஒண்ணு சீட்ஸ் கிடையாது, எம்எல்ஏ பொறுப்பு இங்கதான் வரணும், இவங்க கிட்டதான் கொள்கை இருக்குன்னு இங்க வராங்க. ஒண்ணு, வருகிறவர்களை நம்ம வர வேணாம்னு சொல்ல முடியாது, வெளியில போங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒண்ணு. நிறைய பேர் கூட்டணியில புதுசா சேர்ந்ததால பழையவர்களிடம் நம்ம ஏற்கனவே அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கோம், கொள்கையில ஒன்னா இருக்கோம், கொஞ்சம் விட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. தவிர திமுக பெரிய மனப்பான்மையோட
எந்தா விட்டு தர முடியாது, நீங்க மட்டும் விட்டு கொடுங்க நான் சொல்றாங்க. திமுகவும் இன்னைக்கு விசிகா இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் ஒரு தொகுதி விட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா 5 தொகுதியில சிபிஎம் இங்க தமிழ்நாட்டுல ஒரு தொகுதி பாண்டிச்சேரியில கொடுக்குறாங்க. ஏற்கனவே 2 எம்பி. இந்தியாவில மொத்தம் 5 எம்பி தான் கம்யூனிஸ்டுகளுக்காக, அதுல 4 எம்பி இங்க தமிழ்நாட்டுல இருந்து அமைச்சிருக்காரு. அவர்களுக்கு உண்டான ஒரு பிரதிநிதித்துவம், அவரோட போர் குரல், ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களை வந்து பாராளுமன்றத்துக்கு அமைச்சிருக்காரு. அடுத்த எலெக்ஷன் 2029 எலெக்ஷன்லயும் அவங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் சீட்டு கொடுத்து அவங்களை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புவார். விசிகா திமுக பொறுத்த வரைக்கும் விசிகா இன்னும் வளரல அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா இந்த முறை கண்டிப்பா டபுள் டிஜிட்ல கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. விசிகா சிங்கிள் டிஜிட்லயே தான் இருக்கு, அதுவும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல. திமுகவின் கண் பார்வை எப்படி இருக்கு? நீங்க இன்னும் வளரலப்பா, உங்களுக்கு கொடுத்த இந்த 5 வருஷத்துல பெருசா வளர்ச்சி பார்க்கலப்பா அப்படின்னு நினைக்கிறாங்களோ ஒருவேளை? நீங்க நம்முடைய தமிழக முதல்வரை, திமுக தலைவரை நீங்க வந்து ரொம்ப அவரோட அப்ரோச்ல நீங்க அணுகணும். நீங்க அவரை நேர்ல சந்திக்கும் போது தெரியும், இல்ல அவரோட கட்டுரைகள், அவரோட பேச்சுல இருந்து தெரியும். அவர் வந்து அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் மேடையிலே விசிக மேடையிலே ஏறி சொல்றார், நான் இன்றைக்கு முதல்வராக இருப்பதற்கு முக்கியமான காரணமாக என்னுடைய சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களை நான் நம்புகிறேன். அவர் எனக்கா இந்த சீட்ல நான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அவர் முக்கிய காரணம் சொல்றாரு. அண்ணன் திருமா என்ன சொல்றாரு? தமிழினத்தை காக்கக்கூடிய திராவிட மாடலுக்கு தலைவராக இன்றைக்கு பாசிச பாஜகவை எதிர்ப்பதற்கு இந்தியாவிலே துணிவுள்ள ஒரே ஒரு தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். என் அண்ணன் மு.க. ஸ்டாலின் யார் சொல்றா? அண்ணன் திருமா சொல்றாரு. ஆனா இவங்களுக்குள்ள பரஸ்பர ஒற்றுமை இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது மேம், திமுக விசிகாவே எடுத்துக்காங்க மேம். விசிகா வந்து கடந்த முறை 6 சட்டமன்ற தொகுதி தான் வந்து நிக்கிறாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதியோட அதிகபட்ச வாக்குகள் ஒரு 2 லட்சம் இருக்கும். மொத்தம் 6 தொகுதினா 12 லட்சம் வாக்குகள். அது 50,000 கிட்டத்தட்ட 3-4 லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்காரு. அவர் அந்த 6 சட்டமன்ற தொகுதியில இவங்க அதிகபட்சம் ஒரு தொகுதியில 1 லட்சம் வாங்கினா கூட 6 லட்சம் தான். அப்ப கிட்டத்தட்ட 5 கோடி வாக்குகள் அவங்க பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? இது பாஜகவோட சிந்தனை. இது பாஜக என்ன சொல்றாங்க? காங்கிரஸுக்கு 5% வாக்குகள் இருக்கு, எங்களுக்கு 18% வாக்குகள் இருக்காங்க. எப்படி உங்களுக்கு இருக்கும்? கடந்த முறை தேசிய பேர் இயக்கமான காங்கிரஸ் மொத்தம் எத்தனை தொகுதியில போட்டுச்சு? 10 தொகுதியில போட்டிட்டாங்க. ஆனா 5.5% வாக்கு வாங்கினாங்க. நீங்க எத்தனை தொகுதியில போட்டி போட்டீங்க? பிஜேபி கிட்டத்தட்ட 20-23 தொகுதியில போட்டு போட்டீங்க. அதனால உங்களுக்கு வாக்கு சதவீதம் 11-12 காட்டுது. அதுவும் வந்து கூட்டணி கட்சிகளோட தோல் மேல ஏறி அவர்களுடைய உழைப்பை உரிந்து அவர்களை மிரட்டி கூட்டணிக்குள்ள ஏற்றி உங்களோட ஆட்டத்துக்கு தமிழர்களை, தமிழ் கட்சிகளை நீங்க பயன்படுத்துறீங்க, உங்க கூட்டணியில சேர்த்து வச்சிருக்கீங்க. இன்றைக்கு வந்து உங்க கட்சியில கடைசி வரைக்கும் வந்து அதிமுக கூட்டணி வச்சா நான் தூக்கு போட்டு சாகிறதுக்கு சமம் சொன்ன டிடிவி எப்படி வந்து பிஜேபி கூட்டணியில ஏறினாரு? அன்புமணி ராமதாஸ் சொன்னாரு, எடப்பாடி எல்லாம் ஒரு எடுபடி, ஒரு டயர் நக்கி, நிர்வாக திறமை இல்லாதவங்க. இது ஒரு படி மேல போயிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்களோட அப்பா சொன்னார், ராமதாஸ் அவர்கள் சொன்னார், அவங்க கூட அதிமுக கூட்டணி வச்சா அது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்துக்கு சமம் என்று சொன்னாரு. ஆனா அவங்களே எப்படி இந்த ஒரு கூட்டணியில சேர்ந்தாங்க? மிரட்டது யார்? இவர்களை வந்து இந்த கூட்டணிக்குள்ள வந்து நிர்பந்தம் படுத்தி கையொப்ப வச்சாங்க. பிஜேபி செஞ்சது. இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவர் யாருன்னு யார் தெரியுமா? நாளைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில அதிமுக இருக்கு. நாளைக்கு முதலமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன சீட்டு, என்ன பேரங்களிங் நடக்கும் தெரியுமா? அதிமுக தரப்புல சொல்றாங்க கண்டிப்பா எடப்பாடியார் தான் அப்படின்ட்டு. ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது லார்ட்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்துக்கு வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் வந்து போனது கையெழுத்து வாங்கின வரலாறு தானே. இன்றைக்கு நீங்க வந்து கார் விட்டு கார் மாதிரி வந்து இன்னைக்கு அமித்ஷாவை போய் பார்த்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு வரீங்க. தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கு நடக்கிற தேர்தல் தமிழ்நாட்டு அதிமுக திமுக தலைமையில தான் கூட்டணி, இங்கதான் பேச்சுவார்த்தை, இவங்க தான் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு எடப்பாடி அங்க போய் கையெழுத்து போட்டு வர்றது என்ன காரணம்? ஆனா என்ன பண்றீங்க? இதெல்லாம் ஊடகங்கள் பேச பேச நேத்து அதிமுக கூட்டணியில வந்து பியூஷ் கோயல், அன்புமணி, டிடிவி தினகரன் உட்பட நேத்து அதிமுக அலுவலகத்துல போயிட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. எதுக்காக? அதெல்லாம் மேக்கப் செட்டிங். ஊடகங்கள் கண்டுபிடிக்கிறான், ஊடகங்களோட பேச்சை வந்து கேட்க முடியல, பொதுமக்கள் வந்துட்டு எடப்பாடியோட மைலேஜ் குறையுது, அதனால ஒரு செட்டப்காக நேற்று வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்கா சைன் போட்டு போயிருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள்லாம் வந்துட்டு ஏதோ நேற்று முளைத்த மழை பெய்த மழையில இன்றைய முளைத்த காலங்கள் இல்ல. அவர்கள்லாம் வந்துட்டு பண்பட்டவர்கள், பாலைவனத்திலிருந்து வந்து பிறந்து வளர்ந்தவர்கள். வந்து அவங்களாம் வந்துட்டு வளரணும், அவங்களாம் வந்து இந்த மண்ணுக்காக உழைக்கணும். இந்த தாழ்த்தப்பட்ட பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அவங்களாம் இன்னும் 100 ஆண்டு காலம் வாழணும். அவருடைய குரல் பாராளுமன்றத்துல ஒலிக்கணும், அவங்களோட பிரதிநிதித்துவம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும், அவங்க சட்டமன்றத்துல அவங்க குரல் ஒலிக்கணும். இதெல்லாம் யார் நினைக்கிறாங்க தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நினைக்கிறார். சில பேர் சொல்றாங்க விசிகாவோட வளர்ச்சியை தடுக்கிறாங்கன்னு. எப்படி தடுக்கிறாங்க? 2019க்கு முன்பாக விசிகா தனி சின்னத்தை பெற்றிருந்ததா? விசிகா
அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்ததா? அண்ணன் அவர்களுடைய உழைப்பு, அந்த தொண்டர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய கண்ணியம், அண்ணனுடைய போர்காஸ்டிங் நாலேஜ், அவர் பொலிட்டிக்கல் நாலேஜ், சித்தாந்த ரீதியாக எதிரிகளை அணுகுவது. அவசரப்பட மாட்டார் அண்ணன். அவருக்கு தெரியும் இன்னைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும்ட்டு. அதன் அடிப்படையில தான் கலைஞர் வழி வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை கூட்டணிக்கு தலைவராக ஏற்றுக்கொண்டார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அவர் இருப்பாங்க இன்றைக்கு கூட 8 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டுல. எதிரிகளோட வாய் அடிச்சு போயிட்டாங்களா இல்லையா? கடந்த முறை 6 தொகுதி, இந்த முறை 8 தொகுதி. கடந்த முறை வந்துட்டு 6க்கு 4, இந்த முறை 8க்கு 8. இது திமுக காரனுக்கு தலைமை கொடுத்த மெசேஜ். கம்யூனிஸ்ட் தொகுதிகள், கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விசிக, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் நிக்கிற எல்லா தொகுதியிலும் 100% வெற்றி உறுதி. அந்த வெற்றியை அந்தந்த திமுக மாவட்ட செயலாளர்கள், அந்த பொறுப்பு அமைச்சர்களை உறுதியேற்க வேண்டும் என்று தலைவர் உத்தரவு போட்டிருக்கார் தெரியுமா? வாய்மொழி உத்தரவு. கூட்டணி கட்சிகளை மதிக்கிற ஒரே தலைவன் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். தலைவர் கலைஞரோட பண்பு. என்றைக்கும் அவர் தோழமை கட்சிகளை வஞ்சித்து மாட்டார். தோழமை கட்சிகளை வந்து பின்தங்க விட மாட்டார். அவர்களுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் செய்து தருவாங்க. அவங்க அந்த கூட்டணி, அந்த கட்சிகள் சின்னங்களை வந்து அண்ணன் வந்து கடந்த முறை ஒண்ணு வந்து உதயசூரன் சின்னத்துல, ஒண்ணு வந்து பானை சின்னத்துல இருந்தாங்க. அப்புறம் அது மாதிரி வந்து உதயசூரன் இருந்தாங்க. கடந்த முறை 2 பானை இருந்தாங்க பாராளுமன்ற தேர்தலில். வெற்றி பெற செய்தாரா இல்லையா? இது கூட்டணி தானே, தோழமை தானே. ஒருவருக்கு ஒருவர் தோல் கொடுத்துதான் நம்ம ஜெயிக்க முடியும். திமுக பெரிய கட்சி, அதுவும் தோல் கொடுக்குது. சிறிய சிறிய கட்சிகளும் வந்து தோழமையோட உணர்வோடு நடந்துக்கிறாங்க. மக்கள் அதை ரசிக்கிறாங்க. இவங்க இந்த கூட்டணிக்குள்ள உண்மை இருக்கு. இந்த தலைவர்கள் உண்மையாவே நேசிக்கிறாங்க. இந்த தலைவர்கள் வந்து இந்த சமூகத்துக்கான வந்து ஒரு அழகான கட்டமைப்பை உருவாக்கணும் நம்பிக்கை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில இந்த கூட்டணியின் மீது இருக்கு. தளபதி அவர்கள் தோழமை கட்சிகளை வஞ்சிக்கவில்லை, அன்போடு கொஞ்சுகிறார்கள். மக்களுக்காக அவர்கள் அன்போடு இருக்கிறார்கள், இணைந்திருப்பார்கள். 2026 அமைய போகிற சட்டமன்றத்துல கிட்டத்தட்ட 200 தொகுதிக்கு மேல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்று எல்லாருமே இப்ப அண்ணன் திருமாவளவன் விசிகா 8 தொகுதி ஜெயிக்க போறாங்க. கம்யூனிஸ்ட் 5, சிபிஐ, சிபிஎம் 5 ஜெயிக்க போறாங்க. மதிமுக 3 தொகுதி உதயசூரன் சிம்பல், ஒண்ணு வந்து அவரு சிம்பல் நிக்கிறாங்க, அவங்க ஜெயிக்க போறாங்க. கொங்கு நாடு மக்களுக்கு கட்சியா இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கட்டும், தனியரசு அவர்களுடைய கட்சியா இருக்கட்டும், கருணாநிதி அவர்களுடைய கட்சியா இருக்கட்டும், தேமுதிக வந்து எல்லாருமே வந்து புதிய கட்சின்றாங்க. திமுக அப்படி நினைக்கல, காங்கிரஸ் அப்படி நினைக்கல, விசிக அப்படி நினைக்கல, கம்யூனிஸ்ட் நினைக்கல, அண்ணன் கமலஹாசன் அது நினைக்கல. எதிர்கட்சிகள் பாஜக அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறான். அதிமுக அதை வந்து வழிமொழியுது. பாஜகவுக்கு அடிமையாகி போன, டெல்லிக்கு கப்பம் கட்டுகிற எடப்பாடியார் அப்படின்னு நினைக்கிறார். தேமுதிக தொண்டர்கள் எழுச்சி ஆயிட்டாங்க தெரியுமா? தேமுதிக தொண்டர்கள்லாம் வந்து கட்சிக்காக, காசு பணத்துக்காக வந்தவங்க இல்ல. அவங்க கேப்டன் விஜயகாந்த் நல்ல மனசுக்காக, விருந்தோம்பல் பண்புக்காக, தமிழர் என்ற உணர்வுக்காக வந்தவர்கள். அவர்களுக்கு சரியான நேரம் காலம் கூடி வரல, அமைதியாயிட்டாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு கிராமங்கள்லயும், தமிழகத்தோட தென்பகுதிகள்லயும் வடபகுதிகள்லயும் அலையா கேப்டனுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட தயாராட்டாங்க தெரியுமா? ஒவ்வொரு தொகுதிக்கும் சராசரியாக 5,000-8,000 வாக்குகள் தேமுதிக வைத்திருக்கிறது தெரியுமா? அவர்களை அண்ணன் திருமா உள்ளிட்டவர்கள் கூட்டணி கட்சியினர் வரவேற்கிறாங்க. அதனால கூட்டணி சிறப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்காங்க. நிறைய சீட்டு, கம்மியான சீட்டோ கிடையாது, வெற்றிகரமான சீட். திமுகவில் ஒவ்வொருத்தரும் கூட்டணி கட்சிகள் தரப்படுவது சீட்டுகள் அல்ல, அது எம்எல்ஏ பொறுப்புகள் என்பது எல்லாரும் உணர்ந்திருக்கிறாங்க. வெற்றி நிச்சயம். ஆரம்பத்துல தொட்ட இடத்துக்கு மீண்டும் வரேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இப்படியான RSS கட்டுப்பாட்டுல வந்து முதலமைச்சர் அந்த அதிகாரிகளோட போக்குக்கே வந்து செயல்படுறாரு. எனக்கு ஒரு தொகுதி கூட வேண்டாம், என்னுடைய 10 அம்ச கோரிக்கைகளாவது நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ சொல்லத கோரிக்கைகள் நான் நிறைவேற்றுமான்ற மனப்போக்கோட அவங்களுடைய பதில் எங்களுக்கு இருந்தது. அது வேதனை அளிக்கக்கூடியதா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? துரைமுருகன் ஐயா கிட்ட கேட்டதுக்கு அவர் ஒரு கிண்டலா, நான் இப்படி பாக்குறேன் அப்படின்ட்டு. அதாவது இவங்களை வந்து சின்ன கட்சிகள், இவங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்ட்டு இழிவுபடுத்தக்கூடிய மனநிலையில இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. இல்ல அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வந்து அந்த காலத்துல இருந்துட்டு அவரோட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் நகைச்சுவோடு எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய நிலைமையில இருக்காரு. அப்படி பேசுவாரு. அவரோட பதில் இந்த விஷயத்துக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது அவருக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும். ஆனா வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில இருந்தாங்க. இணைந்து பல போராட்டங்கள்ல பங்கெடுத்தாங்க. தமிழர் நலன், தமிழ் மக்கள் நலன், மொழி, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என பல இலங்கை தமிழர் பிரச்சனையா இருக்கட்டும், பல்வேறு பிரச்சனைகள்ல வேல்முருகன் அண்ணனோட கருத்துக்கள் இன்றைக்கும் திமுக ரசிக்கிறது, ஏற்றுக்கொள்கிறது. அது போல சட்டமன்ற தொடரோட கடைசி நாள்ல வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசிய உரை வீச்சு என்பது ரெக்கார்டட் ஸ்பீச். அவ்வளவு அருமையான ஸ்பீச். திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்டியும், திராவிட மாடல் அரசை பாராட்டியும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் செயல்திறனை பாராட்டியும் பேசியிருக்கிறார். அவர் கூட்டணி கட்சியில பேச்சுவார்த்தை நடைபெற்ற
பண்ணது. அவர் கேட்ட சீட்டுகள் அதிகம். திமுக வந்து இப்ப சூழ்நிலை இப்படிதான் இருக்கு, எல்லாரும் அவங்க தொகுதியை குறைத்து கொண்டு ஒற்றுமையோடு செயல்படுவோம், எதிர்காலத்துல அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்வோம், மக்கள் நலனுக்காக இணைந்து போராடுவோம், பாசிசத்தை ஒழிப்போம், மத கலாச்சாரங்களை வந்து ஒழிப்போம், இணைந்து செயல்படும் சொன்னாங்க. ஆனா அவர் 10 அம்ச கோரிக்கையை முன்வைத்தார். அதுல 10.5 வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு, கடலூர்ல மேயர் பதவி வேணும், வந்துட்டு அது மாதிரி அவரு சில அமைப்புகளை நடத்திட்டு வராரு. அது மாதிரி சில நிறைய கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சார். அந்த கோரிக்கைகள்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றும் செயல்படுத்த முடியும், அது நிராகரிக்கல, ஒவ்வொன்றா செயல்படுத்த முடியும்னு சொன்னாங்க. இந்த உதயசூரியன் சிம்பல் நிக்க சொன்னாங்க, வெற்றி வாய்ப்புக்காக தான் சொன்னாங்க. ஏன்னா வந்து அண்ணன் வேல்முருகன் போன்றவர்கள் சட்டமன்றத்துல வந்து பேசுறத வந்து சில நேரங்களில் அவர் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் துடுக்கா பேசினா கூட அது வந்து தலைமை வந்து முத்துவேல் கருணாநிதி ரசிப்பார். ஓகே, தமிழருக்காக பேசுறாருந்தா அவர் அப்படி வச்சுட்டாங்க. ஏன்னா அவர் பல நேரங்கள்ல அடிக்கடி கோச்சுப்பாரு, அவரு அடிக்கடி சண்டை போட்டுப்பாரு, அது பெரிய விவாத பொருளா மாறும். ஆனால் இவரு வந்து இப்போ வெளியேறினது வந்து கொஞ்சம் மனதுக்கு வருத்தமா தான் இருந்துச்சுன்னு தான் எங்களுக்கு உள்ள இருந்து வர தகவல்கள் இருக்கு. வருத்தம் என்ன வருத்தம், ஒரு நல்ல மனிதரை போயிட்டாருன்னு தான் வருத்தம். ஆனா அவர் அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு பிரஸ் மீட்ல அவர் பேசின விஷயங்கள்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தகுதியான தலைவர், வந்து இத்தனை வருடங்களாக இந்த கூட்டணியில இருந்து பாராட்டி விட்டு ஒரே நாள்ல வந்துட்டு குற்றச்சாட்டுகளை சொல்லுவதோ அப்படின்னா சொல்லும்போது பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்தும். அது அவருடைய தலைமை பண்புக்கு கூட கொஞ்சம் கேள்விக்குறியாதான் வரும். அப்படின்ற வகையில தான் அரசியல் பார்வையாளர்கள் அப்படிதான் பாக்குறாங்க. ரெண்டாவது வந்து அவர் சொல்லும்போது RSS அதிகாரிகள் இருக்கிறாங்கன்ட்டு, ஆமா உண்மைதானே. RSS அதிகாரிகள் வந்து வந்து IAS அதிகாரிகள் எங்கிருந்து வராங்க, IPS அதிகாரிகள் எங்கிருந்து வராங்க, IAS IPS அதிகாரிகள் எல்லாருமே வந்து இங்கிருந்து வந்தது இல்லையா, தமிழ்நாட்டுல இருந்து வர்றது இல்லையே, வடநாடுகள்ல இருந்து வராங்க. அவர்களுக்குள்ள RSS சிந்தனை கூட இருக்கதான் செய்யலாம். இப்ப வந்து நம்ம வந்து பெரிய வயல் வெளிய ஒரு 100 ஏக்கர் உருவாக்குறோம், பயிரிடுறோம், அதுல சில களைகள் கூட முளைக்கும், சில பூச்சிகள் கூட அடிக்கும் அந்த வயல்வெளியில. ஆனா திமுக அரசாங்கம் என்ன பண்ணுது, மக்களுக்காக 100 ஏக்கர்ல பயிர் பண்ணி உணவு தானியங்களை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அதுல சில நேரங்களில் பூச்சிகளும் வந்து சில தவறான பூச்சிகளும் உள்ள ஒரு என்ன பண்ண முடியும், RSS பூச்சிகள் ஒரே மொத்தமா அதுக்காக வயல்வெளியா பொழித்திட முடியும். கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குண்டான மருந்து, பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்து அந்த பூச்சிகளையும் அந்த கலைகளையும் எடுப்பாங்க. அது மாதிரி RSS அதிகாரிகள் ஊடுருவி இருக்கலாம். ஆனா அவர்கள் சொல் பேச்சை கேட்டுலாம் நடக்கிற அளவுக்கு இங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒன்றும் அப்படி ஒண்ணும் இல்லை. அவர்கிட்ட நிறைய டேட்டாஸ் இருக்கு. சில நேரங்களில் சில விஷயங்களை உடனே தீர்வு கொடுக்க முடியாது, அது கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன் வந்துட்டு ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவருக்கும் தனி அவங்க கட்சி வளர்க்கணும்ன்ற எண்ணம் இருக்கு, அவங்களோட தனிப்பட்ட நிபந்தனைகள்லாம் இருக்க. ஆனா அவர்கள் யாரும் வெளியேறல. ஏன் வெளியேறல, பொதுவான நோக்கம் என்ன, பொது எதிரி பாஜக, பொதுவான எதிரியார் அதிமுக. அதிமுக என்ற ஒரு மாநில கட்சியை அழித்து பாஜக என்கிற ஒரு சங்கி சக்தி, ஒரு தீய சக்தி தமிழ்நாட்டை ஆளை குடிக்கிறது. அந்த எண்ணத்துல எல்லாரும் ஒன்றிணைந்து அண்ணன் வேல்முருகன் கூட திமுக அணியிலே இருந்து அவர் அதை எதிர்த்திருக்கணும். அவர் இங்கிருந்து தான் போராடி இருக்கணும் மேம். வெளியில போயிட்டு உடனே மாத்தி பேசுறதுல அவரோட தலைமை பண்புக்கு சரியில்லை. அது அண்ணன் வந்துட்டு அவரும் இங்க மறுபடியும் வரலாம், வந்துடணும்னு தான் வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு. ஆல்ரெடி DMK பிஜேபியோட ஒரு சில காம்ப்ரமைஸ்ல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கூட கசியுது. எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் இருக்குன்னு நீங்க சொல்லணும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த RSS உள்ள நுழையன்றது முதற்கொண்டு RSS யாரோட இதுல இருக்கிறாங்க, பிஜேபியின் கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. சோ இப்ப இவங்களுடைய தலையீட்டுனாலதான் வந்து நான் வெளியே வந்திருக்கேன்ட்டு வேல்முருகன் சொன்னதுக்கும், அதே போல பாஜகவோட காம்ப்ரமைஸ்ல இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏதோ ஒண்ணு முடிச்சு போடுற மாதிரியே தெரியுது. இல்ல மேம், அது வந்து நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. RSS அடிநாதத்தையே திமுக எதிர்க்கிறது. ஏன்னா நம்ம ஆண்டு கொண்டிருப்பது பெரியார் தான், நம்மளை வழிநடத்துவது பேரறிஞர் அண்ணா தான், நமக்கு எல்லாத்தையும் வந்து கத்துக் கொடுப்பது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். நம்ம வந்து அண்ணல் அம்பேத்கருடைய வழியை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இங்க RSS ஊடுருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் நேரடியாக அவர்கள் உள்ளே வர முடியாத பட்சத்துலதான் இங்க புதுசா வந்து கட்சியை நடிகர்கள் மூலமா கட்சி உருவாக்க வேண்டியது, நம்ம வீட்டு பிள்ளைகளை ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து தேவையில்லாத கலாச்சார சீர்கேடுகளை உள்ளே கொண்டு போக வேண்டியது. அப்படியான மனிதர்களின் தோல் மேல் ஏறிதான் இங்க பாசிச பாஜக உள்ள வருது. அது இப்ப அதிமுக வந்துட்டு அவருடைய வழக்கு ஊழலுக்காக அவர்கள் அதிமுக வந்து RSS இடம் பாஜகவிடம் விலை போயிட்டாங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் ஒன்னா எல்லாத்தையும் திமுக கூட்டணியில உள்ள என்ன மனக்கசப்புன்னு ஓப்பனா கம்யூனிஸ்ட்காரங்க வந்து பேசுறாங்கல்ல, அது மாதிரி டிடிவி தினகரன் மனக்கசப்பு இல்லையா? அன்புமணி ராமதாஸ் வந்து போன தடவை 23 தொகுதியில போட்டிட்டாரு, இப்ப 18 தொகுதி. அவர் ஹாப்பியா? வந்து அதிமுகவோடு எனக்கு வந்து ஒட்டுமில்லை
ஒட்டுமில்லை எதுவுமே இல்லைன்னு சொன்ன டிடிவி தினகரன் இன்றைக்கு 11 சீட்டுல நிக்கிறாரு. அவரு ஹாப்பியா? டிகே வாசன் இது வரவே இல்லை, அவரு ஹாப்பியா? 27 தொகுதிகள், அந்த முறை 20 தொகுதியில நின்ற பாஜக இந்த 27 தொகுதிகள். அதுல என்ன, அது அழுத்தம் இல்லையா? அது டாமினேட் பண்ணி வாங்கலையா? இது மட்டும் இல்ல, பிஜேபி 27 தொகுதியில மட்டும் நிக்கல, அவங்களுக்கு 35-40 தொகுதியில் நிக்க போறாங்க. இதர கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் 1 சீட்டு 2 சீட்டு, ஐஜேகே ஜான் பாண்டியன் டீம், இவங்க அவங்களுக்கு எல்லாம் 1 சீட்டு 2 சீட் கொடுத்து அவங்க பிஜேபி தாமரை சின்னத்துல நிக்க வச்சு அதன் மூலியமா 35-40 தொகுதிகள்ல பிஜேபி போட்டிட்டு வாக்கு சதவீதம் அதிகம் காட்டுவான். நாளைக்கு ஏதோ ஒரு பெரிய மிராக்கல்ல அவங்க ஓட் மிஷின் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜெயிச்சு உள்ள வந்துட்டா நாளைக்கு தொங்கு சட்டமன்றம் ஏதோ ஒரு ஒண்ணு உருவாக்கி அதிமுக மிரட்டியோ தமிழகத்தை சூறையாடவோ பாஜக ரெடியா இருக்கான். அதனாலதான் அதிமுக நம்ம எதிர்க்கிறோம். எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, அம்மையார் வளர்த்தெடுத்த கட்சியை இன்றைக்கு எடப்பாடி டெல்லியில் அடமானம் வைத்திருக்கிறார் என்பது உண்மைதானே? இதெல்லாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். திமுகவிலோ திமுக கூட்டணியிலோ தோழமை கட்சிகளோ எந்த பிரச்சனை, எல்லாரும் ஹாப்பி. இன்றைக்கு பாருங்க, கம்யூனிஸ்டோட தொகுதி பங்கீடு முடிஞ்சு, விடுதலை சிறுத்தைகள் தொகுதி பங்கீடு முடிஞ்சு, காங்கிரஸோட தொகுதி பங்கீடு முடிஞ்சு, ஆல்ரெடி பேசி வச்சுட்டாங்க. மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளும் பேசிட்டாங்க. இன்றைக்கு நாளைக்குள்ள எல்லாரும் கையெழுத்திடுறாங்க. சாதியத்துக்கு எதிரான படை, மத எதிரான படை, பாசிசத்துக்கு எதிரான படை, இது பெண்களுக்கு ஆதரவான படை, விவசாயிகள் நெசவாளர்களுக்கு அவர்கள் வாழ்க்கைக்கு ஒளியேற்றக்கூடிய ஒரு படை. இது வெற்றி கூட்டணி. இந்த மக்களுக்கான, இந்த மண்ணுக்கான, உலகத்துல சிறந்த மொழியாம் செம்மொழியாம் தமிழ் மொழிக்காக உருவான ஒரு அணிங்க இது. இந்த நாடு மாநில சுயாட்சியை வலியுறுத்துகிறது இந்த கூட்டணி. மத்தியில் கூட்டாட்சிக்காக இந்த கூட்டணி முடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்க. 30ஆம் தேதிக்கு அப்புறம் வேட்புமனு தாக்கல். ஏப்ரல் 23 வரைக்கும் கொண்டாட்டம். மே 4 பட்டாசு வெடிக்கிறோம். தமிழ் மக்களுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மொழிக்காக பாசிசத்தை எதிர்க்கிறோம். சாதி மதம் இல்லாத சமத்துவமான தமிழகத்தை உருவாக்குறோம். பெண்களோட பங்கு இதுல முக்கியம், இளைஞர்களோட பங்கு இதுல முக்கியம். வெற்றி ஒன்றே நம்முடைய குறிக்கோள். மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ போடுங்க எந்த கணக்கு இங்க செல்ல. கம்யூனிஸ்ட் சாதாரண கம்யூனிஸ்டுகளா? சனாதனவாதிகளை வேற இருக்கக்கூடிய சக்தி படைத்த மாபெரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கிற படை. பெரியாராக, அண்ணாவாக, கலைஞராக இந்த மண்ணுக்காக உழைக்க திராவிட மாடல் எனும் பெரிய சித்தாந்தத்தை உருவாக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். பாசிசத்தின் வேர் இருக்கும், சங்கிகளின் வேர் இருக்கும். அடிமைகளாய் ஆகி போன எம்ஜிஆர் அம்மையார் உருவாக்கிய கட்சியை டெல்லியில் அடகு வைத்த எடப்பாடியார் அவர்களுக்கு முடிவுரை எழுதக்கூடிய வகையில் இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி அடையும் என்கிற வகையில் வாழ்த்துகிறோம். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம